கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த வருடத்தின் 3 மாதம் அளவும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வல்லிடத்தில் வந்த கிருபைக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்தில் உங்களை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது கர்த்தர் ஒரு நல்ல அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அந்த வேத வசனத்தை இந்த நாளில் நாம் வாசித்து தியானித்து அதை நாம் சோதரித்துக் கொள்ள போகிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தருக்கு சித்தமான ஆசீர்வாதம் அவருடைய கையினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கையினாலே நமக்கு வாய்க்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தருக்கு சித்தமான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தினாலே நமக்கு உண்டாகும் என்பதை குறித்து தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்மை பாடுகளிலிருந்து விடுதலையாக்குவதற்காக, நம்மை துக்கத்திலிருந்து விடுதலையாக்கி சந்தோஷப்படுத்துவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் அறிகிறது என்னவென்றால், கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் கர்த்தருடைய கையிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடி தடைப்பட்டு இருக்கிற எல்லா நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய கரங்களிலே அல்லது தன்னுடைய கையிலே ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த பாடுகளின் நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் தமது கரத்தின் மூலமாய் அந்த ஆசீர்வாதத்தை, கர்த்தருக்கு சித்தமான ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டது நிமித்தம் நமக்கு இப்பொழுது நாம் தியானிக்க போகிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று தருவதற்கு ஜெயம் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வல்லமை பெற்றிருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்திலே பாடுகளை, தம்முடைய கரத்திலே அவர் ஆணிகளால் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தினது நிமித்தம் அந்த கை ஆசீர்வாதத்தை தருகிற கையாக மாறிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கரத்திலிருந்து, அந்த கையிலிருந்து என்னென்ன ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த கரம் எப்படிப்பட்டது, அந்த கரம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்று தருகிறதா இருக்கிறது என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம். முதலாவதாக, தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கையின் 7 விதமான மகத்துவமான காரியங்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீத புஸ்தகம் 130:10, அதாவது 139ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கை நம்மை நடத்துகிற கரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில் எப்படி நடப்பது என்று கூட தெரியாமல் நாம் குழப்பமான சூழ்நிலையில, அதாவது சிக்கி தவிக்கிறவர்களாய் நாம் பல சூழ்நிலையில காணப்படுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம், அதாவது பிரயோஜனமான வழியில, கரெக்டான பாதையில நம்மை நடத்தி செல்லும். அதுதான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் தம்முடைய கரத்தினாலே. கர்த்தர் நம்மை தமது கரத்தினாலே செவ்வையான வழியிலே நடத்துகிறார். நம்மை நடத்தும் கரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் கல்வாரி சிலுவையில அது பாடுபட்டது நிமித்தம், ரத்தம் சிந்தினது நிமித்தம் நம்மை நடத்துவதற்கு ஏதுவான வல்லமை பெற்றிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இரண்டாவதாக, நம்மை பலப்படுத்தும் கரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 89:21 சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய பலவீனமான நேரத்துல, நாம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல மனுஷன் நம்மை பலப்படுத்துவார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து இருக்கலாம். ஆனா அந்த எதிர்பார்ப்பு
நமக்கு அது ஏமாற்றத்தை கொடுக்கிறதாய் காணப்பட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடாத தேவன். அவருடைய கை, இந்த வசனம் சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்மை பலப்படுத்துகிற கரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நம்மை தூக்கிவிடும் கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கூட விழுந்து கிடக்கிற நிலைமையில, ரொம்ப தாழ்வான நிலைமையில, என்னை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே என்று சொல்லி நாம் திகைத்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரம் அங்கே ஒரு மகனை, ஒரு வாலிபனை தூக்கிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். அவனை தூக்கின கர்த்தருடைய கை உங்களையும் என்னையும் தூக்கி நிறுத்துவதற்கு அது ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி எடுக்கிற கரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நான்காவதாக நம்மை சுத்திகரிக்கும் கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25 வசனத்துல இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையிலே நம்மளுக்காய் அவர் ரத்தம் சிந்தி மரித்தது நிமித்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றும் நீங்கி நாம் சுத்தமாகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காயப்பட்ட ரத்தம் சிந்தின கரம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல கெட்ட காரியங்களையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதாய், சுத்திகரிக்கிறதாய் காணப்படுகிறது. நம்மை சுத்திகரிக்கும் கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஐந்தாவதாக நம்மை சுகப்படுத்தும் கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கை நீட்டி ஒரு குஷ்ட ரோகியை தொட்டபோது அவன் தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமானான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவேளை வியாதியோடு, அதிகமான பலவீனத்தோடு, கஷ்டத்தோடு, இருதயத்தில் உண்டாகும் வேதனையோடு அல்லது தீராத வியாதியோடு காணப்படுகிற யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மை தொட்டு சுத்தமாக்குகிற கரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை சுத்தப்படுத்துகிற அல்லது நம்மை சுகப்படுத்துகிற ஒரு கரம் நமக்கென்று உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஆறாவதாக, தேவனாகிய கர்த்தருடைய கை என்ன செய்கிறது? அது நம்மை செழிப்பாக்குகிறது. நம்மை செழிப்பாக்கும் கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அதாவது இந்த வேத வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தர் அதாவது வனாந்திரமான இடத்தை, பாலைவனம் போல இருக்கிற அந்த இடத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். வறண்ட பூமியை நீர் கேணிகளாக மாற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வறண்ட இடத்துல இருந்து கர்த்தர் நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதிலே மரங்களை, செடிகளை எல்லாம் வளரச் செய்து அந்த இடத்தை செழிப்பாக்குகிறார். அது எதன் மூலமாய்? கர்த்தருடைய கரத்தினால். கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்று. அப்ப கர்த்தருடைய கரம் வனாந்திரத்திலே நீரூற்றுகளை உண்டாக்குகிற கரம். கர்த்தருடைய கரம் அதிலே மரங்களையும் செடிகளையும் உழைக்க பண்ணி அந்த இடத்தை வனாந்தரம் போல, அதாவது வறண்டு காணப்படுகிற இடத்தை செழிப்பாக்குகிற கரமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கூட இப்படியா எந்தவித ஆசீர்வாதமும் இல்லாதபடிக்கு வறண்டு போன நிலைமையில, வனாந்தரமான ஒரு அனுபவத்துல, அவாந்தர வழியாய் காணப்படுகிற ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையை அது செழிப்பாக்குகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை நீரூற்றை போன்ற ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணி தேவனாகிய கர்த்தர்
அதை செழிப்பாக்குகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய கை நம்மை செழிப்பாக்குகிற கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 7வதாக கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, 104 சங்கீதம் 27, 28 வசனத்துல நாம் வாசிக்கிறோம், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது கர்த்தர் தம்முடைய கரத்தினோடு நீட்டி கொடுக்கும் போது, அவர் கையை திறத்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் நன்மையினால் திருப்தி ஆவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஏதாவது மனுஷரிடத்தில் நாம் ஏதாவது ஒரு உதவியை நம்ம எதிர்பார்த்திருக்கலாம். நாம் 2 உதவியை எதிர்பார்க்கும் போது அது ஒன்று மனிதரிடத்தில் கிடைப்பதே அது அரிதாய் காணப்படும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். நாம் எதிர்பார்த்திருக்கிறதுக்கும் மேலான நன்மையை அவருடைய கையை திறந்து கொடுத்து நம்மை திருப்தியாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப 7வதாக அது கர்த்தருடைய கை நம்மை திருப்தியாக்குகிற கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நாம் பார்த்திராத ஆசீர்வாதத்தையும் கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துகிற கரம் தான் கர்த்தருடைய கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தம்முடைய கரத்தை திறந்து நமக்கு கொடுக்கும்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய கைகளை ஆணிகளால் கடாவப்படுவதற்கும் ரத்தம் சிந்துவதற்கும் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானது இயேசு கிறிஸ்துவின் கையினாலே நமக்கு வாய்க்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா, தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மை நடத்தும். தேவனாகிய கர்த்தருடைய கை நம்மை பலப்படுத்தும். தேவனாகிய கர்த்தருடைய கை நம்மை தூக்கிவிடும். தேவனாகிய கர்த்தருடைய கை நம்மை சுத்திகரிக்கும். தேவனாகிய கர்த்தருடைய கை நம்மை சுகப்படுத்தும். தேவனாகிய கர்த்தருடைய கை நம்மை செழிப்பாக்கும். தேவனாகிய கர்த்தருடைய கை நாம் எதிர்பார்த்திருக்கிறதுக்கும் மேலான நன்மைகளை நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு தம்முடைய கரத்தினாலே நமக்கு கொடுக்கும்படி கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்தால் கர்த்தருடைய கரம் நாம் எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மேன்மையான நன்மையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என்று நான் கர்த்தருடைய வேத வசனத்தை முன்னிட்டு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வேத வசனத்தின் வல்லமைய, இந்த வேத வசனத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் இந்த நாளில் ஜபத்தின் மூலமாய் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, கர்த்தருக்கு சித்தமான ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கையினாலே எங்களுக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வேத வசனத்தில் ஆண்டவரே என்று சொல்லி இருக்கிற பிரகாரமாய் இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுக்கும்படியே கர்த்தாவே சோதரோம். நீங்க கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே அந்த கையில ஆண்டவரே ஆணிகளால் கடாவப்பட்டு நீ ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கை நடத்த போகிற தேவக்காய் சோதரம். எங்களை உம்முடைய கை பலப்படுத்த போகிற தேவக்காய் சோதரம். எங்களை உம்முடைய கை தூக்கி விடுகிற கிருபைக்காய் சோதரம். எங்களை உம்முடைய கை சுத்திகரிக்கிறதற்காய் உமக்கு சோதரம். எங்களை ஆண்டவரே உம்முடைய கை சுகப்படுத்துகிறதற்காய் சோதரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உடைய வாழ்க்கையை உம்முடைய கை செழிப்பாக்குகிறதற்காய் சோதரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே திருப்தியான ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே மகிமையான நன்மையினாலே எங்களை திருப்தியாக்க போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள உடைய கரத்தின் ஆண்டவரே வல்லமை ஆண்டவரே நாங்கள் இந்த மாதத்திலே காணும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையான கையை ஆண்டவரை திறந்து எங்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நீர் ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வசனத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்க அப்படியே செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு சித்தமானது இந்த மாதத்திலே அவருடைய கையினாலே நமக்கு வாய்க்க போகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you.